இன்றைக்கி மகாலட்சுமியை எழுப்புறா. நம்மெல்லாம் எவ்வளோ பாக்கியசாலிகள். மகாலட்சுமின்னு சொன்னாலே நமக்கு மகா பாவங்கள்லாம் போய் மங்களமானது ஏற்படுறது. அந்த மகாலட்சுமி எப்படி எழுப்புறான்னு பார்க்கலாம். உந்த மதகளித்தன் ஓடாததோல் வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாகாய் கந்தங்கமழம் குழலி கடைதிரவாய் வந்தங்குங் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலியன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். இந்த பாசுரத்தில் நம்ம சொல்லும்போது திருவள்ளூரில் வைத்திய வீரராகவனாக இருக்கக்கூடியதான கண்ணன், அவனுக்கு நாயகியாக இருக்கக்கூடியதான கனகவல்லி தாயார். எதனாலன்னா பந்தா விரலி உன் மைத்துணன் பேர்பாடன்னு இந்த இடத்துல பாசுரம். அந்த எம்பெருமானுடையதான பாசுரத்தில் வரும்போது பந்திருக்கும் மெல்விரலால் பாவை பனிமலரால் வந்திருக்கும் மார்பன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் மெந்த இந்திரர்க்கும் நம்பெருமான் இவள் கிடந்தானே. இந்திரர்க்கும் நம்பெருமான். இந்திரன் கூட ஒரு காலத்தில் ஓடி போனவன், அதாவது போர் வரும்போது. ஆனால் எங்கள் கண்ணன் ஒரு விதத்துலையும் தோக்க மாட்டான். பின்முதுகு காண்பிச்சுன்னு ஓடக்கூடியதான ஆள் எங்கள் கண்ணன் கிடையாது. அதனால் ஓடாத தோல் வலியன், மிகுந்த தோல் வலிமையை உடையவன். அதனால் ரெண்டு பெருமாளுக்கும் அது பொருந்துறது. உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன். அதனால் படை கண்ணனுக்கு விரோதமாக சண்டை போடக்கூடியதான சில ராஜாக்கள்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கா. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, நிறைய யானைப்படை குதிரைப்படைன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த மாதிரி யானைகளோடு வந்து இந்த கண்ணனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக சண்டை போடக்கூடியவர்கள். அவகிட்டக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சண்டை போட்டு அவளை ஜெயிக்கக்கூடியதான சாமர்த்தியம் நந்தகோபனுக்கு உண்டு. ஏன்னா கண்ணன் மேலே அவ்வளவு பிரீத்தி. முதலையே பார்த்தோம், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அப்படின்னு சாச்சா. அந்த மாதிரி கண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா அவ்வளோ வேகமான ஒரு காரியத்தை பண்ணுவாராம். அப்பேற்பட்டதான ஓடாத தோல் வலியன், அப்பேற்பட்டதான நந்தகோபனுக்கு மருமகள், அதாவது கண்ணனுடையதான தேவி. அவள் யாருன்னா நப்பின்னாய். நப்பின்னைன்னு அவளுக்கு திருநாமம்.